வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகி பாபு அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக். யோகி பாபு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நபர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்காரு, நாளுக்கு நாள் கையில் கயிறு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் நையாண்டியோட சாமி கயிறு கட்டுவோம் எல்லாரும், அது மாதிரி யோகி பாபு அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கயிறு இருக்கும். அதான் கேட்குறாரு, நாளுக்கு நாள் கயிறுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும்போது உடனே யோகி பாபு என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு, இது சாமி விஷயம், நீ நான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னாடியிலிருந்து உருவான இடம் அது, அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் அடிக்கலை கையால். அது மட்டும்தான் யோகி பாபு பண்ணலை, வார்த்தையால் போட்டு நொறுக்கிட்டாரு. இப்போ யோகி பாபுடைய ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, தமிழ் சினிமாவே நிறையா மாறணும். தமிழ் சினிமாவில் ஹிந்து மத அடையாளங்களை டவுன் பண்ணுற மாதிரி நிறையா பேர் சும்மா காமெடிக்கு டயலாக்லாம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய உதாரணம் கொடுக்க முடியும். இந்த காதில் பூ வைக்கிறது, முன்னாடியெல்லாம் சாமி கும்பிடும்போது காதில் பூ வச்சுக்குவாங்க. காதில் பூ வைக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தவறான அணுகுமுறை மாதிரியும் ஏமாற்றப்படுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை தமிழ் சினிமா கட்டமைச்சாங்க. காதில் பூ சுத்தாத, என் காதிலே பூ வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காது குத்துறது அப்படிங்கிறது இந்துக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதை தவறாக போர்ட்ரேட் பண்ணுறது, எனக்கே காது குத்துறியா, சின்ன வயசுலேயே காது குத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹிந்து மத அடையாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பட்டை நாமம் இது மாதிரியான விஷயங்களை டவுன் பண்ண பார்க்குறது, எனக்கே பட்டை அடிக்க பார்க்குறியா, எனக்கே நாமம் போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ண பார்த்தாங்க தமிழ் சினிமா. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, கோவிந்தா அப்படிங்கிறது ஏழுமலையான குறிப்பிடக்கூடிய சொல், அதை தவறாக பயன்படுத்துறது, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்ட முயற்சி பண்ணாங்க. இது மாதிரி பல்வேறு உதாரணங்களை நம்ம கொடுக்கலாம். ஏன் யோகி பாபு அவர்களே அவருடைய ஒரு படத்தில் எனக்கே விபூதி அடிக்க பார்த்தில நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுவார். அப்போ தமிழ் சினிமா மாற வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. இது மாதிரி மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துகிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி, சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி வேணும்னே டயலாக் வைக்கப்படுது தமிழ் சினிமாவில். அப்படி யோகி பாபுவும் அவர் நடித்த ஒரு படத்தில் ஒரு டயலாக் பேசியிருக்காரு, எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ அப்படிங்கிற வசனம் பேசியிருக்காரு. இனிமேலாவது இப்போ அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கு எவ்வளோ கோவம் வருது. படத்துலையும் அது மாதிரியான வசனங்களை பேசக்கூடாது அப்படின்னு யோகி பாபு அவர்கள் இனிமேலாவது முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேங்கை வயல் மக்கள் ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனர் தான் கடந்த 3-4 நாட்களாக டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. என்ன பேனர் வச்சுருக்காங்க, 3ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் தூக்கம், 3ஆம் ஆண்டு தூக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கீழே எழுதியிருக்காங்க என்னென்னா, வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் நடந்து 2 வருடங்களை தாண்டி 3ஆவது வருடத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இன்னும் அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் சிபிசிஐடி விசாரணை நடத்திக்கிருக்காங்க. ஒட்டுமொத்த பொதுமக்களும் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத விரைவாக கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஒற்றை கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காலதாமதத்தை விமர்சனம் செய்கிற மாதிரி வேங்கை வயல் கிராம மக்கள் பேனர் அடிச்சிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு, புலன் விசாரணையில் அசையா ஆமை நகரா நத்தை அத்தனையும் சொத்தை என்று எங்களால் போற்றப்படும் சிபிசிஐடி இவ்வழக்கை தொடர்ந்து 100 ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் ஊர் பொதுமக்கள் அப்படிங்கிற பேரில் பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேனர் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, சபாநாயகர் அப்பாவு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அவை குறிப்பிலிருந்து இது நீக்கப்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் பேசுவார். இவரை வெளியேற்றுங்க, எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசினாங்கன்னா வெளியேற்றுங்க, சபையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவார். இப்போது சபாநாயகர் அப்பாவுக்கு அது மாதிரியான ஒரு நிலம் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ செக்க வைக்கிறாங்க. என்னென்னா, பீகாரில் நடந்த சபாநாயகர்களுக்கான மாநாடு பீகாரில் நடந்திருக்கு. அதில் தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கலந்துக்கிறாரு. அங்கே போயிட்டு கவர்னர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. தமிழக சட்டமன்றம் நினச்சிட்டார் போல. அங்கே போயிட்டு கவர்னர்களுக்கு எதிராக, கவர்னர் ரவி, தமிழகத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போதே அங்கே கலந்துக்கிட்ட பல்வேறு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அவர்கள் குறுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது, கவர்னருக்கு எதிராகலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக பாதியிலிருந்து அப்பாவு அவர்கள் வெளிநடப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல்
மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் இருக்காருல்ல, அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு. இந்த சபையில் அப்பாவு பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, குறிப்பாக கவர்னர்களுக்கு எதிராக பேசினார்ல, அது எதுவுமே இந்த அவை குறிப்பில் வந்து இடம்பெறாது, பதிவாகாது, அது நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இங்கே தமிழக சட்டப்பேரவையில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுடைய கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லுவீங்களே, இப்போ சபாநாயகருடைய கருத்துக்களே அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன தெரியுமா? தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அப்பாவு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களே, அதில் குற்றவாளி யார்? ஞானசேகரன் அப்படிங்கிறவன். இன்னும் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. அப்பாவு அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட போது என் தம்பி ஞானசேகரன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. 3 IPS அதிகாரிகளை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் புலன் விசாரணைக்கு வந்து போட்டிருக்காங்க. என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தையை அப்பாவு அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு திமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் அப்பாவு அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இந்தியா வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. அவர் அந்த அக்யூஸ்ட் ஞானசேகரன் கிடையாது, இது வேற ஞானசேகரன். அவரை தான் குறிப்பிட்டாரு அப்பாவு, என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு அவரை தான் குறிப்பிட்டாரு அப்படின்னு திமுகவினர், தமிழக அரசாங்கத்துடைய உண்மையை சரிபார்க்கும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, வேற ஞானசேகரன் அப்படின்னா அப்பாவு அவர்களுடைய வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? 3 பெண் IPS அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.